ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். சனி உங்கள் ராசிக்கு 4வது வீடான கும்பத்தில் உட்காந்துருக்காரு. வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறாரு. குரு உங்கள் ராசிக்கு 6வது இடமான மேஷமில் உட்காந்துருக்காரு. ஏப்ரல் 2024 வரைக்கும் குரு மேஷத்தில் தான் இருப்பார். மே மாதத்தில் குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகி உங்கள் 7வது வீட்டுக்கு வந்துடுவார். கடைசி 8 மாதம் குரு உங்கள் 7வது வீட்டில் தான் இருப்பார். ராகு உங்கள் ராசிக்கு 5வது இடமான மீனமில் உட்காந்துருக்காரு. கேது உங்கள் ராசிக்கு 11வது இடமான கன்னியில் உட்காந்துருக்காரு. ராகு கேது பயிற்சி அக்டோபர் 30 தான் நடந்ததுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தீஸ் ஆர் தி பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ். இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ்னு வரும்போது இந்த 4 கிரகத்தை தான் நம்ம மெயினாக பார்ப்போம். குரு, சனி, ராகு அண்ட் கேது. ஏன்னா இவங்க 4 பேர் தான் ஒரு ராசியில் ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்க. லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட், கரியர். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது? கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிக்சட் ரிசல்ட்ஸாக தாங்க இருக்கும். ஒரு மாதிரி சுமாரான வருஷமாக தான் இருக்குது. உண்மையை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சனி உங்கள் 4வது வீட்டிலேருந்து உங்கள் 10வது வீட்டை பார்க்குறாரு. வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருக்க போகிறாரு. குருவும் உங்கள் 6வது வீட்டிலேருந்து 10வது வீட்டை பார்க்குறாரு ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு. ஸோ குரு எல்லா பிரச்சனைகளையும் கவர் பண்ணிடுவார். அதாவது உங்கள் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் குரு உங்களை காப்பாற்றி விட்டுருவார். உங்களுக்கு வேலையே செய்ய பிடிக்கல, நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிக்கல, வேலையை ரிசைன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஆனால் சம்பளம் மாதம் மாதம் நல்லா வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலையை குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, மேலே படிக்கலாமா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு நீங்கள் வேலையே பண்ணலனாலும் குரு உங்களை காப்பாற்றி விட்டுருவார். அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதுக்கப்புறம் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் உயர் அதிகாரி, அதாவது உங்கள் மேனேஜர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. காலையில் ஆஃபீஸ் போனோமா, வேலையை முடித்தோமா, நீட்டாக ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு வேலையை எடுத்து பண்ணும்போது அதில் 1008 தடங்கல்கள் வரும். அந்த தடங்கள்லாம் மீறி அந்த வேலையை முடித்தாதான் நீங்கள் பண்ணுற வேலையில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனி வருஷம் ஃபுல்லாக உங்கள் 10வது வீட்டை பார்க்குறார். அதுவும் மார்ச் ஏப்ரல்லாம் சூரியனும் சனியும் சேர்ந்து உங்கள் 4வது வீட்டில் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையில் யார்கிட்டையும் எதையும் தப்பாக பேசாதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அடுத்து பிஸ்னஸ். தொழில் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 மாதம் சுமாராக தாங்க இருக்குது. கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு ஃபஸ்ட்டு 4 மாதம் உங்கள் 6வது வீடான மேஷத்தில் உட்காந்துருக்கார். கடைசி 8 மாதம் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். உங்கள் 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். அதுக்கப்புறம் 7வது வீட்டிலேருந்து உங்கள் ராசியை வேறு பார்த்துடுறாரு. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கடைசி 8 மாதம் ரொம்ப டக்கராக இருக்குது. நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும். உங்கள் பிஸ்னஸில் பல மடங்கு லாபம் வரும். ராகு வேறு 5வது வீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த 5வது வீட்டில் இருக்க ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை பண்ணலாமா, இல்லை அதை பண்ணலாமா, பிஸ்னஸ் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, புது பிரான்ச் ஆரம்பிக்கலாமா, இல்லை ஃப்ரான்ச்சைஸ் யார்கிட்டையாவது கொடுக்கலாமா, இல்லை புதுசாக யாராவது பிஸ்னஸ் பார்ட்னரை உள்ளே கொண்டு வரலாமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு சேர்த்துக்கலாமா, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு அப்படியே கம்முன்னு இருந்துருங்க. ப்ராஃபிட்ஸ் வருதா, சந்தோஷம். இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் புது ஐடியாஸ், புது ஸ்ட்ராட்டஜி எதாக இருந்தாலும் மே மாதத்துக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் விருத்தி அடையும், உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுங்க. அடுத்து ஹெல்த். உடல் நிலையிலையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு. ஏன்னா குரு உங்கள் 6வது வீட்டில் இருக்கார். சனி உங்கள் 6வது வீட்டை பார்க்குறாரு 4வது வீட்டிலேருந்து. ஸோ உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காட்டி செக்கப் பண்ணி அதை சரி பண்ணிவிடுங்க. எக்ஸசைஸ், டயட் பிளான், உங்கள் ரொட்டீன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு நீங்கள் தப்பிச்சிக்கலாம். கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதாவது ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகி உங்கள் ராசியே பார்த்துருவார். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே
மே மாதத்துக்கு அப்புறம் சரியாயிடும். அடுத்து லவ் லைஃப். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது 2024? ஃபர்ஸ்ட் 4 மாதம் சுமாராக தாங்க இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா மோசமாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் 5வது அதிபதி குரு 6வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்காதது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம போகிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு நீங்கள் அமைதியாக போயிடுறது நல்லது. பிடிக்கலையா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 4 மாதம் பேசாமல் இருங்க. இல்லைனா கம்மியாக பேசுங்க. முடிஞ்ச அளவு பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நேரில் பார்த்து பேசாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு அப்படியே நீங்கள் வண்டியை ஓட்டிடலாம். கடைசி 8 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் 5வது அதிபதி 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். அதுக்கப்புறம் டைம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது 4 மாதம். ராகு வேறு உங்கள் 5வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகி நீங்கள் புதுசாக ஒருத்தர் கூட கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த புதுசாக கமிட் ஆகிறவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகு உட்காந்துருக்கிறது 5வது இடத்துல. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இருக்கிறவங்கள விட ரொம்ப மோசமானவங்களாக வருவாங்க, இல்லைனா ஏமாத்துறவங்களாக வருவாங்க, சீட்டிங் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் சிங்கிள் அண்ட் லுக்கிங் டு கெட் கமிட்டட், நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு தப்பாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இறங்கிடக்கூடாது. யாராக இருந்தாலும் யோசித்து கரெக்டாக இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, இவங்க என்ன வேலை பண்ணுறாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, ஒத்து வருவாங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்கணும். யாருன்னே தெரியாமல் 2-3 நாள் பழகிட்டு உடனே நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தப்பாக ஒரு ஆளோட கமிட் ஆகிறதுக்கு நீங்கள் சிங்கிளாகவே இருந்துடலாம் வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் பொறுமையாக இருங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. அடுத்து பண வரவு, கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது லிக்விட் கேஷ். உங்கள் பர்ஸில் எவ்வளோ காசு இருக்க போகுது 2024? ஏன்னா நிறைய பேர் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் வாங்கிடுவாங்க. அடுத்த மாதம் அதை கட்டிடுவாங்க. அவங்க பர்ஸில் காசே இருக்காது. இந்த மாதிரியும் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பர்ஸில் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் நிறையா பணம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண வரவு நல்லாவே இருக்குங்க. உங்கள் பர்ஸில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குரு 6வது வீட்டிலேருந்து உங்கள் 2வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ காசு இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி 8 மாதமும் குரு 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்கள் ராசியவே பார்த்துடுறார். ஸோ பண தட்டுப்பாடுங்கிறது இருக்கவே இருக்காது. பட் இருந்தாலும் ராகு உங்கள் 5வது வீட்டில் இருக்கார். உங்களை தப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களை தூண்டுவார். ஷார்ட் டேர்மாக ஏதாவது நம்ம அதிகமாக காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பண்ணுறதுக்கு ராகு தூண்டுவார். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக இந்த இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு காலையில் 10,000 போட்டு சாயங்காலம் எனக்கு 40,000 வேணும், இல்லை காலையில் 1 லட்சம் போட்டு ஈவினிங் எனக்கு 5 லட்சம் வேணும், இப்படிலாம் போட்டிங்கன்னா இருக்கிறதும் போயிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது. இல்லைனா ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த காம்பவுண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் பணம் பல மடங்கு பெருகும். அடுத்து கல்வி. தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது 10th +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள், தடங்கல்கள் உங்கள் படிப்பில் இருக்கதாங்க செய்யும். ஏன்னா சனி உங்கள் 4வது வீட்டில் இருக்கார். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருவார். உங்களால் படிக்க முடியாது, ரொம்ப சோம்பேறியாக ஆகிடுவீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், உங்கள் ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் முடிக்க மாட்டீங்க, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நிறையா திட்டு வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபோக்கஸ்டாக இருங்க. அப்போ தான் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் 2024. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு, அதாவது பிஜி, பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. எந்தவித அஃப்ளிக்ஷனும் கிடையாது உங்கள் 9வது வீட்டுக்கு. ஸோ நீங்கள் நினச்ச ரிசர்ச் ஒர்க், ஒயிட் பேப்பர், தீசிஸ் எல்லாமே தாராளமாக சப்மிட் பண்ணலாம். அது த்ரூ ஆகிடும். எந்த தடங்களும் இருக்காது. சுமூகமாக உங்கள் டிகிரியை முடிச்சிருவீங்க. அடுத்து மேரேஜ். உங்கள் வீட்டில் அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் நடக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க. குரு உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல உட்காந்துருக்கார். அவ்வளோ பொசிஷன் நல்லா இல்லை. ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த நிலமை தான். மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அலையன்ஸ் நல்லா வர ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வரும். இப்போ வரது எல்லாமே உங்களுக்கு பிடிக்காது, செட் ஆகாது, ஒன்று உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் உங்களை தேடி வரும், கல்யாணம் கைகூடி வரும். அதுவும் உங்களுக்கு நல்ல தசை போயிட்டுருக்கு அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சிடும். அடுத்து மேரிட் கப்புள்ஸ், கல்யாணமான கணவன் மனைவிக்கு உங்களுக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சுமாராக தாங்க இருக்குது. முடிஞ்ச அளவு வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க, சண்டை போடாதீங்க. ஒத்து வரலன்னா பிரிஞ்சிருங்க. நீங்கள் ஒரு ரூமில் இருங்க, அவங்க ஒரு ரூமில் இருங்க. சண்டை போட்டுக்காதீங்க. அப்படியே லைஃப்பை வந்துட்டு வெளியில் உங்கள் பிரச்சனையை யாருக்கும் சொல்லாமல் அப்படியே வந்துட்டு ஏப்ரல் வரைக்கும் ஓட்டிடுங்க. மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். ஸோ 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து சிறு தூர பயணம், காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க, இல்லை வீக்கெண்ட் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி உங்கள் 4வது வீட்டில் இருக்கார். நீங்கள் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போகலான்னு போகும்போது வண்டி பஞ்சர் ஆகிருக்கும், இல்லைனா உங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஏதாவது ஒரு தடங்கள். நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்கலான்னு நினைக்கும்போது அவர் வந்து அன்றைக்கி லீவ் போட்டுருவார். நீங்கள் ஒரு கடைக்கு போகலான்னு போகும்போது அந்த கடை பூட்டியிருக்கும், அன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில தடங்கள் இருக்க தான் செய்யும். உங்கள் பிரயாணங்களில் நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ முடிஞ்ச அளவு எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க. ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க, சிக்னலை ஜம்ப் பண்ணாதீங்க, ரெட்டு போட்டிருந்தா நிறுத்திடுங்க, நைட்டு ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். மே மாதத்துக்கு அப்புறம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவர் உங்கள் 3வது வீட்டை பார்த்துருவார். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து நெடுந்தூர பயணம், வெளி மாநிலங்களுக்கு 2-3 வாரம் போகிறவங்களுக்கு, நார்த் இந்தியாவுக்கு ஒரு 1 மந்த் டூர் போகிறீங்க, இல்லைனா வெளிநாட்டுக்கு ஒரு மாதம் டூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக டைம் நல்லா இருக்குங்க. இப்போது டிசம்பர் மாதம் நீங்கள் வெக்கேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியோடனா தாராளமாக போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி அடுத்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் 9வது வீட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கேத்து உங்கள் 11வது வீட்டில் உட்காந்துருக்கனால உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் ஆன்மீக சுற்றுலா கூட போகலாம், காஷி போகலாம், இல்லைனா பத்ரிநாத், கேதார்நாத், அந்த மாதிரி ஸ்தலங்கள் கூட போகலாம். இல்லைனா ஒரு திருப்பதிக்கு போகணுன்னா கூட வந்து கடவுள் மனசு வச்சா தானே முடியும். நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் வந்துட்டு உங்களால் போக முடியாது. கரெக்டாக அடுத்த ஸ்டேட்டுக்கு கூட தாண்டியிருக்க மாட்டீங்க, இல்லை அடுத்த டிஸ்ட்ரிக் கூட போயிருக்க மாட்டீங்க. ஸோ பட் ஆனால் 2024 அப்படி கிடையாது. நீங்கள் நினச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம். முக்கியமாக ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கேத்து உங்கள் 11வது வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க விருச்சிக ராசிக்கு 2024. சுருக்கமாக சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் சுமாராக இருக்குது, கடைசி 8 மாதம் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சேனலுக்கு, அப்போ தான் நான் நிறையா வீடியோஸ் போட முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.